Dear children, last class we have discussed applications of heat of combustion. Applications of heat of combustion பார்த்தோம். There are different applications of heat of combustion. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, first how to calculate heat of combustion. இல்லை எரிதல் வெப்பத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்த்தோம். அண்ட் தென் என்ன பார்த்தோம்னா calculation of calorific value of food and what is that fuels பார்த்தோம். இப்போ ஃபுட்டு ஃபியூல்ஸ்க்கான கலோரிஃபிக் வேல்யூன்னு என்ன, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எரிக்கும் போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியில் வருது, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி liberated what is that by heating or burning. ஓகே, அடுத்தது ஹீட் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். ஹீட் ஆஃப் சொல்யூஷன் நியூட்ரலைசேஷன் எல்லாம் பார்த்தோம். அதே மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் பார்த்தோம், மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் பார்த்தோம், மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் பார்த்தோம். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட் இஸ் இட் ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் பார்த்தோம். ஸோ இது மாதிரி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் heat of combustion பார்த்தோம் இல்லைங்களா. So now we are going to discuss Hess law of constant heat summation. Hess law of constant heat summation, அதாவது இந்த சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார் அ ரியாக்ஷன், இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சமேட் பண்ணுறதுக்கு ஹெஸ் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு விதியை உருவாக்குறாரு. தட் இஸ் கால்ட் ஹெஸ் லா ஆஃப் ஹீட் ஆஃப் constant heat of summation அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த heat change in the chemical reaction are equal to the difference in the internal energy. அந்த ஒரு ரியாக்ஷனுடைய ஹீட் சேஞ்ச் என்தால்பி சேஞ்ச் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனுடைய இன்டர்னல் எனர்ஜிக்கு அதனுடைய இன்டர்னல் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். Isn't it? Because it depends on internal energy or heat content of the product and reactant, which is depending what is that upon whether the reaction is studied at constant volume. எதை பொறுத்தாம இது at constant volume or constant pressure. Del U and del H are the functions of state of the system. Del U del H எதை பொறுத்தாம இது ஸ்டேட்டை பொறுத்து. அப்போ heat evolved or absorbed in a given reaction depends only the initial state and final state of the system. It doesn't matter intermediate, ஏதாவது இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு மாறுது. அந்த இரண்டு ஸ்டேட்டை பொறுத்து தான் என்ன ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி ஆர் அண்ட் தென் என்தால்பி சேஞ்சஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நாட் த பாத் ஆர் ஸ்டெப்ஸ் பை விச் த சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ். எதை பொறுத்து அமையாது, அந்த ரியாக்ஷனில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அல்லது அதனுடைய வழிமுறைகள், எந்த வழியில் அந்த வினை நடக்குது அப்படின்றத பொறுத்து அமையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். தெர் ஆர் டூ ஸ்டேட்ஸ். ஒன்று என்னென்னா இனிஷியல், அதுக்கப்புறம் ஃபைனலாக மாறுறது. It depends on the initial and final state of the system. There is one generalization. This generalization is known as, what is that? Hess law of heat summation. Hess law அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம வரையறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the enthalpy change of reaction either at constant volume. The enthalpy change of reaction either at constant volume or a constant pressure is the same whether it takes place in a single or multiple steps, provided the initial and final states are same. இல்லைங்களா? ஸோ இதை ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும். லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் A giving B. ஸோ A என்ன ஆகுது, இட் வில் கன்வெர்டட் இன்டு B ப்ராடக்ட். இது ஒரு ரியாக்டர்னா இது ப்ராடக்டாக மாறுது. அப்போது இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அப்போ இந்த சேஞ்சஸ் உடைய என்தால்பி, அதாவது சேஞ்சிங் என்தால்பி ஃபார் அ ரியாக்ஷன், அதுதான் டெல் ஹெச்ஆர். சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன், இதுதான் டெல் ஹெச்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா A கன்வெர்டட் இன்டு எக்ஸு, அப்போ இந்த சேஞ்சஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெல் H1ன்னு சொல்கிறோம். தென் எக்ஸ் கன்வெர்டட் இன்டு வாட் இஸ் தட் ஒய்ஏ. ஒய் என்னது, அப்போ எக்ஸ் ஒய்யாக மாறும்போது ஏற்படக்கூடிய என்தால்பி சேஞ்சஸை டெல் H2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒய் என்னவா மாறி இருக்கு, பியாக மாறி இருக்கு.
அப்போ இது வந்து சேஞ்சஸ் வந்து என்னன்னா del H3. Listen here, this is initial and this is final, and these are all the what is that intermediate steps. அப்போ for enthalpy change in enthalpy of a reaction is calculated by adding del H1, del H2, del H3. The summation of del H1, del H2, del H3 giving change in enthalpy of a reaction. So that del H change in enthalpy of a reaction which is equal to del H1 plus del H2 plus del H3. By using this formula, we can calculate the change in enthalpy for a reaction. It's very simple. This is the simple representation of Hess law of constant heat summation. You understand? Right. Next, applications of Hess law. By using that, we can calculate enthalpy of reactions that are difficult to measure. இல்லைங்களா, ரொம்ப கடினம், அதை நம்ம இதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is very difficult to measure heat conversion of graphite to give pure carbon monoxide. கிராஃபைட் எரிக்கிறோம் in the presence of oxygen, அது நம்ம மாறுது கார்பன் மோனாக்சைடாக மாறுது. இந்த ரியாக்ஷனுடைய enthalpy changes calculate பண்ணுறது கஷ்டம். பட் however நம்மளால் என்ன பண்ணுறோம், enthalpy for the oxidation of graphite to CO2 and CO2 to CO2 can easily measured by using Hess law. Okay, right. So and the next one enna lattice energy, that's we are going to discuss in the next session. Okay, so far we have discussed what is the Hess law na enna, adukana definition, adanodiya simple representation, and then one examples we have discussed in this session. Okay, thank you.